வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் பாருங்க. ரஜினி அவர்களின் ரகசிய ஆன்மீகம். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். சினிமாவில் நடிக்க ஆசை. ராஜ் பகதூர் மூலம் சிவாஜிராவிடம் நாடகங்கள் நடிக்க விதைக்கப்பட்ட விதை அடுத்த சில நாட்களில் முளைக்கத் தொடங்கியது. சிவாஜிராவுக்கு அடுத்தடுத்து பல நாடகங்களில் நடிக்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது. நாடகங்கள் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. குருச்சேத்திரம் நாடகத்தில் தனது யதார்த்தமான நடிப்பை பார்த்து வரும் பலரும் பாராட்டியதால் சிவாஜிராவுக்கு அனைவரையும் அறியாமல் தன்னம்பிக்கை உருவாகி இருந்தது. அடுத்தடுத்து அவரை வழியச் சென்று நாடகங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகளை கேட்டு பெற்றார். கண்டக்டர் பணியில் இருந்து கொண்டே நாடகத்தில் நடித்த சிவாஜிராவுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. அது மட்டுமின்றி நாடக நடிப்பு அவரிடம் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் சனோஜிராவும் சத்யநாராயண ராவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த காலகட்டத்தில் பெங்களூரில் உள்ள ரவீந்திர கலாஷேத்ரா என்ற அரங்கில் புகழ்பெற்ற நாடகங்களை நடத்துவார்கள். சிவாஜிராவ் நடித்த ஜுவாலே ஹரிச்சந்திரா போன்ற நாடகங்கள் அந்த அரங்கில் தான் நடைபெற்றது. சிவாஜிராவுக்கு ராஜ் பகதூருக்கும் 10A நம்பர் பஸ்ஸில் பணிபுரிந்தது. அவர்களது நாடக நடிப்பு வாழ்க்கைக்கு மிகவும் கை கொடுப்பதாக இருந்தது. அந்த பஸ்ஸில் பணிபுரி இருவரும் அதிகாலை 6 மணிக்கு பணியை தொடங்கி விடுவார்கள். மதியம் 2 மணிக்கு பணி முடிந்துவிடும். அதன் பிறகு ராஜ் பகதூரும் சிவாஜிராவும் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார்கள். மாலையில் நாடக ஒத்திகைக்கு அருகில் உள்ள அரங்குக்கு செல்வார்கள். இரவு வரை நாடக ஒத்திகை நடைபெறும். இந்த நாடக ஒத்திகையின் போது சிவாஜிராவ் ஒவ்வொரு வகையில் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்த தொடங்கினார். சிவாஜிராவ் எம்ஜிஆர் ஐயா நடித்த படங்கள் தமிழ்நாட்டில் வெளியாகும் தினத்தன்று பெங்களூரிலும் ரிலீஸ் செய்யப்படும். அந்த புகைப்படங்களை சிவாஜிராவும் ராஜ் பகதூரும் தவறாமல் பார்த்து விடுவார்கள். பெங்களூரில் உள்ள தமிழர்களிடம் பழகி அவர்கள் இருவருக்கும் ஓரளவு தமிழ் மொழி தெரிந்திருந்தது. எனவே எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் நடித்த புதிய படங்களை இருவரும் ரசித்து பார்ப்பார்கள். பிறகு அந்த படம் பற்றி சிவாஜிராவும் ராஜ் பகதூரும் நீண்ட நேரம் விவாதிப்பார்கள். சிவாஜிராவ் சற்று ஒருபடி மேலே போய் நாடக ஒத்திகைகளின் பொது காட்சி அமைப்புக்கு ஏற்ப சிவாஜி மாதிரியே அல்லது எம்ஜிஆர் மாதிரியோ தனது நடிப்பை வெளிப்படுத்த தொடங்கினார். ஒத்திகையின் போது அந்த நடிப்புக்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்ததனால் அதை அப்படியே மேடைகளில் சிவாஜிராவ் பிரதிபலித்தார். இதன் மூலம் பெங்களூரில் சிவாஜிராவ் நாடக நடிப்பை பார்க்க ரசிகர்கள் பட்டாளமே உருவாகிவிட்டது. இது இவரது தந்தை ரணோஜிராவுக்கு தெரிய வந்தபோது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதே சமயத்தில் ஒரு சராசரி தந்தைக்கு உரிய எதிர்பார்ப்பும் ஆசையும் அவர் மனதில் கடல் அலைகள் போல மீண்டும் மீண்டும் வந்து சென்றது. அதாவது சிவாஜிராவ் அவர்கள் மாலை ஓய்வு நேரத்தில் நாடகங்களில் நடிப்பது மற்றும் ஒத்திகை பார்ப்பதற்கு பதில் அந்த நேரத்தில் தபாலில் மேற்படி படித்ததால் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் நல்ல வேலைகளில் அமர முடியுமே என்று ஆசைப்பட்டார். அதே ஒரு தடவை அவர் சிவாஜிராவிடம் தெரிவிக்கவும் செய்தார். ஆனால் சிவாஜிராவ் அவர்கள் அதை ஏற்கவில்லை. இனி தன்னால் உயர்கல்விக்கு செல்ல இயலாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அதன் பிறகு அவரது முழு கவனமும் கண்டக்டர் வேலையிலும் நாடகங்களிலும் நடிப்பதிலும் மட்டுமே இருந்தது. ஜுவாலை நாடகத்தில் மராட்டிய மன்னர் சத்ரபதி வேடத்தில் சிவாஜிராவ் மிகச்சிறப்பாக தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். இதற்கான நடிப்பை ராமன் எத்தனை ராமனடி படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருந்ததை பார்த்து அப்படியே நடித்ததாக அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். சிவாஜிராவின் செயலான நடிப்பை பார்த்து வியந்து முனியப்பா என்பவர் தனது புராண நாடகங்கள் நடிக்க வைத்தார். ஒரு தடவை மகாபாரத புராண நாடகத்தின் போது திரௌபதியின் சேலையை உரித்து மானபங்கம் செய்யும் சாதனை அதாவது துச்சோதனின் வேடம் சிவாஜிராவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காட்சியில் போன்று சிவாஜிராவ் நடித்த திறமையை வெளிப்படுத்தினார். அதை பார்த்து அவருக்கு பெண் ரசிகைகள் எண்ணிக்கை அதிகரித்தது. தொடர்ந்து பல்வேறு நாடகங்களை நடித்த காரணத்தால் பெங்களூர் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மத்தியில் சிவாஜிராவ் புகழ் பரவியது. சக ஊழியர்கள் அனைவரும் அவரை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த தொடங்கினார்கள். அங்கு மட்டுமின்றி அனுமந்த் நகர் பகுதியிலும் சிவாஜிராவுக்கு இருந்த கெட்ட பெயர் மறைந்து நல்ல பெயர் கிடைத்தது. அது மட்டுமல்ல, சிவாஜிராவை பார்ப்பவர்களில் பலரும் உள்ளிடம் நிறைய நடிப்பு திறமை இருக்கு, நாடகங்களில் மட்டுமே ஏன் நடித்து கொண்டிருக்கிறாய், சினிமாவில் நடிப்பதற்கு முயற்சி செய்யலாமே என்று கருத்தை தெரிவித்தனர். டிரைவராக அறிமுகமாகி உயிர் நண்பர்களில் முதன்மை இடத்தை பிடித்த ராஜ் பகதூரும் சிவாஜிராவிடம் இதே கருத்தை வலியுறுத்த தொடங்கினார்.
இது சும்மா இருந்த சிவாஜிராவை உசுப்பை விட்டது போல ஆகியது. என்றாலும் அப்போதும் கூட சிவாஜிராவுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற முழுமையான ஆசை வரவில்லை. அதெல்லாம் நம் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்ற தயக்கத்தில் இருந்தார். பஸ் கண்டக்டருக்கு போய் வராது, ஆமாம் யாராவது சினிமா வாய்ப்பு கொடுப்பாங்களா என்ன என்று தனக்குள் நினைத்து கொண்டார். ஆனால் அந்த சிறு வயதிலேயே சினிமாவில் நடிப்பதற்கான அத்தனை தகுதிகளும் சிவாஜிராவிடம் நிரம்பி இருந்தது. ராமகிருஷ்ணா மடம் பள்ளியில் படிக்க தொடங்கினார். காலகட்டத்தில் இருந்து கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்த வரை சுமார் 25 புராண சமூக நாடகங்கள் நடித்த அனுபவம் சிவாஜிராவுக்கு இருந்தது. என்றாலும் அவருக்குள் ஒருவித தாழ்வு மனப்பான்மை குமுறி கொண்டிருந்தது. தன்னிடம் அழகு கிடையாது, கருப்பு நிறம், பெரிய வசதி கிடையாது, கண்டக்டர் வேலை. இந்த வேலையில் இந்த நிலையில் இருக்கும் தன்னை எந்த ஒரு தயாரிப்பாளரும் டைரக்டரும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என்றே நினைத்தார். சிவாஜிராவ் நாள் கணக்கில் எப்படி நினைத்தாலும் இறைவன் போட்ட கணக்கு வேறு விதமாக இருந்தது. சிவாஜிராவ் அவர்கள் நாடக நடிப்பை பார்த்துவிட்டு மேலும் பலர் அவரை சினிமாவில் நடிக்க முயற்சி செய்யலாமே என்று ஆலோசனை சொன்னார்கள். இதனால் திடீரென ஒரு நாள் சிவாஜிராவ் மனதில் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்யலாமே என்ற எண்ணம் குபீரென தோன்றியது. சினிமாவில் சேர்ந்தே தீர வேண்டும், நல்ல நடிகனாக மாற வேண்டும் என்று மனதுக்குள் வெறியுடன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். ஆனால் அடுத்த கட்ட நகர்வை எப்படி அமைப்பது என்று சிவாஜிராவுக்கு தெரியவில்லை. என்னை நடிகர்கள் ஆக்குங்கள், எனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தாருங்கள் என்று யாரிடம் போய் கேட்பது என்பது புரியாமல் திணறினான். அதையே இப்போதும் யோசித்து கொண்டே இருந்தார். நாம் என்ன நினைக்கிறோமோ அது மாதிரியே ஆகிவிடுமோ என்ற ஒரு கருத்து உண்டு. அதன்படி மிக விரைவிலேயே திரைத்துறையில் காலடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு சிவாஜிராவை தேடி வந்தது. 1973ஆம் ஆண்டு, அதாவது சிவாஜிராவ் பெங்களூரில் அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக பணி சேர்ந்த சுமார் 2 ஆண்டுகளில் தமிழக அரசு நடிப்பு பயிற்சி அளிப்பதாக ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருந்த மராட்டிய மாநிலம் பூனேயில் மத்திய அரசு ஆரம்பித்து இருந்த திரைப்பட கல்லூரி போல இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீட் நடிப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் நாகி ரெட்டியை தலைவராக கொண்டு செயல்பட ஃபிலிம் இண்டஸ்ட்ரீட் நடிப்பு தவிர டைரக்ஷன், எடிட்டிங், ஒளிப்பதிவு, டப்பிங் போன்றவற்றுக்கு பயிற்சி அளிக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டு இருந்தது. தினத்தந்தியில் வெளியான அந்த விளம்பரத்தை ராஜ்பகதூர் அவர்கள் பார்த்து அது பற்றி சிவாஜிராவிடம் பயிற்சி பெற்றால் அதன் பிறகு மிக எளிதாக சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றுவிடலாம் என்று உற்சாகம் கொடுத்தார். சிவாஜிராவுக்கு வானத்தில் பறப்பது போல இருந்தது. மனது மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. 1000 தாமரை மொட்டுக்களை ஆனந்த கும்மி மிட்டுங்களே, அதாவது 1000 தாமரை மொட்டுக்களே ஆனந்த கும்மி கொட்டுங்களே என்ற பாட்டு அவர் மனதில் கும்மாளம் அடிப்பது போல இருந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே மனம் டக் 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 என அடித்து கொண்டது. ஒரு சிறிய சந்தேகம் சிவாஜிராவ் அவர்கள் மனதில் எழுந்தது. அது என்ன சந்தேகம் என்று திங்கட்கிழமை செப்டம்பர் 8ஆம் தேதி அதை பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இத்துடன் இந்த ரஜினி அவர்களின் ரகசிய ஆன்மீகம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. இதோடு இந்த உரை முடிகிறது. நாளை வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம். இது திங்கட்கிழமை வரை தொடரும்.